மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கோபத்தை பயன்படுத்தி உங்களை எத்தனையோ நபர்கள் கீழே தள்ளி விட்டிருப்பாங்க. மேசம் ராசியின் மிகப்பெரிய பலவீனமே உங்களுடைய உடனடியான கோபம்தான். திடீரென்று யாராவது வார்த்தைகளால் கூறினாலும் உங்களுடைய மனதை கஷ்டப்படும்படி ஏதாவது ஒரு பேச்சை கூட இருக்கக்கூடிய நபர்களை கூறினால் கூட நீங்கள் உடனே கோபம் அடைந்து விடுவீங்க. உங்களுடைய அநீதியை கண்டால் கோபம் பொத்து கொண்டு வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில கோபம் தாங்க உங்களை அதிகமாக அளித்திருக்கும். ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் எல்லாரையும் விலக்கி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த ஒரு இடத்தில் உங்களுடைய முன் கோபமும் உங்களுடைய ஈகோவும் தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களை வெல்ல முடியாது என்பதை அறிந்த சில தந்திரக்காரர்கள் வேண்டுமென்றே உங்களை வம்புக்கு இழுப்பாங்க. அந்த வம்புக்கு இழுப்பது வெறும் சாதாரணமாக இழுக்க மாட்டாங்க. உங்களுடைய வாயை திறக்க வைக்கவும் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அந்த சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வார்கள். அவர்கள் வேண்டுமென்றே இதை செய்வார்கள். உங்களுடைய கோபத்தை தூண்டியும் இருப்பாங்க. நீங்கள் நியாயத்திற்காக கத்திய அந்த வேளையில் உங்களின் நியாயத்தை மறைத்து பார்த்தீர்களா, இவர்களுக்கு எவ்வளவு திமிர், எப்படி கத்துகிறார் பாருங்கள் என்று உங்களின் கோபத்தை உங்களுக்கு எதிராகவே ஆயுதமாக மாற்றியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் நினைக்காத ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுடைய கோபத்தின் மூலம் உங்களை ஒரு மோசமான மனிதராக உலகிற்கு காட்டி உங்களின் பதவியையோ உங்களுடைய நல்பெயரையோ அங்கீகாரத்தையோ உங்களிடமிருந்து பறித்து உங்களை கீழே தள்ளிய சதிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தீராமல் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அடுத்ததா உங்களுடைய உதவிதான் உங்களுக்கு அவமானமாக மாறியிருக்கும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பார்கள் அனைவருமே. ஆனால் நீங்கள் துன்பம் என்று யார் வந்தாலும் யோசிக்காமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க. உங்களுக்கு சாப்பிட 100 ரூபாய் இருந்தால் கூட யாராவது கேட்டு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 40 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. அவ்வளவு நல்ல மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அப்படி நீங்கள் செய்த ஏதோ ஒரு உதவிதான் உங்களுக்கு பேராபத்தாகவும் அவமானமாகவும் மாறியிருக்கும். நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் இது உங்களுக்கே புரியவும் ஆரம்பிக்கும். ஒருவருக்கு பண உதவி நீங்கள் செய்திருப்பீங்க. அதை திருப்பி கேட்கும்போது அவமானம் அடைந்திருப்பீங்க. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் உங்களுடைய தேவைக்காகத்தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சும்மா ஒன்றும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அவர்களுக்கு அது புரியாமல் இருக்கும். அதுவும் இல்லை என்றால் ஒருவரின் வாழ்க்கையை தூக்கிவிட உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஆனால் அவர் நல்ல நிலைக்கு வந்தவுடன் உங்களை யாரென்றோ தெரியாது என்று மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் எனக்கு என்ன செய்தான், எல்லாம் என் திறமை என்று உங்களை புறத்தள்ளி பேசியும் இருப்பாங்க. நீங்கள் செய்த நன்மைகளை உங்களுக்கு வினையாக வந்து நின்ற போது இனி யாருக்கும் உதவக்கூடாது என்று உங்களுடைய மனதிற்கு நீங்களே 1000 முறைகள் சபதம் எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அடுத்ததா முன்னேற முயன்றதால் ஏன் தெரியுமா நீங்கள் அவமானத்தை மட்டும் அடைந்தீர்கள். நீங்கள் எப்போதுமே ஒரு இடத்தில் தேங்கி நிற்க விரும்பவே மாட்டீங்க. அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறை ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கும் போதும் உங்களை ஊக்குவிக்க யாருமே இருந்திருக்க மாட்டார்கள். அதுதான் உண்மையான சில விஷயங்களாக இருக்கும். மாறாக நீங்கள் ஒரு படி முன்னேற நினைத்தால் உங்களை 4 படி பின்ன இழுக்க ஒரு கூட்டமே காத்து கொண்டும் இருக்கும். உங்களுடைய தொழிலிலோ வேலையிலோ நீங்கள் புதிய உத்திகளை கையாளும் போது உங்களை ஒரு முட்டாளாகவோ அல்லது அனுபவம் இல்லாதவராகவோ காட்டி அவமானப்படுத்தியும் இருப்பாங்க. உனக்கெல்லாம் இது தேவையா, பேசாமல் இருக்கிற வேலையை பார் என்று உங்களின் கனவுகளை முளையிலேயே கிள்ளி எறிய எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முயற்சி செய்திருப்பாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஒவ்வொரு முறை நீங்கள் கீழே விழும்போதும் உலகம் உங்களுக்கு கை கொடுக்காமல் உங்களுக்கு உதவியும் செய்யாமல் இருந்திருக்கும். மாறாக உங்களை பார்த்து பழித்து பேசியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எல்லா நபர்களுக்கும் உதவிகள் மட்டுமே தாங்க செய்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடந்ததெல்லாம் தீமைகளாக மட்டுமே தாங்க இருந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது, உங்களுடைய வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு உயரப்போகிறது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வருகின்ற இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசிக்காரங்க கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த அத்தனை அவமானங்களுக்கும் சோதனைகளுக்கும் காலம் இப்போது மிக சிறந்த பதிலை உங்களுடைய வாழ்க்கையில எழுத போகிறது. இதுவரைக்கும் உங்களை முடக்கி போட்டிருந்த தடைகள் அனைத்தும் உடைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியூட்டக்கூடிய திருப்பு முனை எப்படி நிகழப் போகிறது என்பதை உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வீங்க.
உங்களுடைய தைரியம் இப்போது வருமானமாக மாற ஆரம்பிக்கும். மேச ராசியின் பிறவி குணமே அசாத்தியமான தைரியம்தான். எந்த ஒரு வேலையில் கஷ்டமும் கடினமும் இருக்கிறது என்று கூறினார்களோ மற்றவர்கள், அந்த ஒரு வேலையை நீங்க வம்புப்படியாக பிடித்து அந்த ஒரு வேலையை செய்வீங்க. ஆனால் கடந்த காலங்களில் உங்களுடைய தைரியத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் லாபம் அடைந்து விட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு அவமானம் மட்டுமே அந்த ஒரு இடத்தில் உங்களுக்கு மிஞ்சி இருந்திருக்கும். ஆனால் இனிமே அப்படி நடக்கப் போவது கிடையாது. உங்களுடைய தைரியமும் தனித்துவமான சிந்தனைகளும் நேரடியாக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரப்போகிறது. மற்றவங்க இது ஆபத்தானது, செய்ய முடியாது என்று பின்வாங்கும் சவாலான வேலைகளையோ அல்லது வணிக ஒப்பந்தங்களையோ நீங்கள் தைரியமாக கையில் எடுத்தும் அதை மிக குறுகிய காலத்தில் சாதித்து காட்டி மிக பெரிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய தலைமை பண்பும் அஞ்சாத நெஞ்சமும் உங்களை உத்தியோகத்தில் அடுத்த உயர் பதவிக்கு கொண்டும் செல்லும் அல்லது தொழிலில் தனி ஆதிக்கம் செலுத்தவும் உங்களுக்கு வழிவகுக்கவும் செய்யும். இதெல்லாம் வரக்கூடிய நாளில் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடியும் வந்துவிடும். நீங்கள் ஒரு வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ அலைந்த காலங்கள் முடிந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய பொற்காலங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் செய்யும். நீங்கள் தகுதியிருந்தும் புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் இருந்து இப்போது உங்களுக்கு அழைப்புகளானது வர ஆரம்பிக்கும். அந்த அழைப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போக ஆரம்பிப்பீங்க. சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். எதிர்பாராத முதலீட்டாளர்களோ அல்லது நல்ல கூட்டாளிகளோ உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய திறமைக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய ஏற்றுமதி இறக்குமதி அல்லது ஆன்லைன் வணிக வாய்ப்புகளும் உங்களுடைய கதவை தட்டும். ஆனால் அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். நீங்கள் இனிமே எதையுமே தேடி போக வேண்டியது கிடையாது. உங்களின் கடந்த கால உழைப்பையும் நேர்மையையும் பார்த்த சமுதாயம் இந்த ஒரு வேலையை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று உங்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். கடந்த கஷ்டத்திற்கு பதில் கிடைக்கக்கூடிய நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று நீங்கள் கடந்த காலங்களில் கண்ணீர் வடித்த ஒவ்வொரு சொட்டு நீருக்கும் இந்த ஒரு காலம் கணக்கு தீர்க்க போகிறது. உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தும் இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கான நியாயத்தை வழங்க தொடங்கிவிட்டது. நீங்கள் எந்த ஒரு இடத்தில் அவமானப்பட்டு நின்றீர்களோ அதே ஒரு இடத்தில் உங்களை விட ஒரு படி உயர்ந்த மனிதராக நீங்கள் கம்பீரமாக எழுந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களை ஒதுக்கியவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்வாங்க. உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களின் வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். பழி வாங்குவது உங்களுடைய நோக்கங்கள் கிடையாது என்றாலும் காலம் உங்களுக்கு செய்யும் இந்த நியாயம் உங்களுடைய மனதிற்கு பேரமைதியை தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு காலம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தீராத சில விஷயங்களுக்கு ஒரு தீர்வை தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு காலங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கவும் செய்யும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில பொற்காலங்கள் தொடங்க போகிறது. அந்த பொற்காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். குணமே அசாத்தியமான தைரியம்தான். எந்த ஒரு வேலையில் கஷ்டமும் கடினமும் இருக்கிறது என்று கூறினார்களோ மற்றவர்கள், அந்த ஒரு வேலையை நீங்க வம்புப்படியாக பிடித்து அந்த ஒரு வேலையை செய்வீங்க. ஆனால் கடந்த காலங்களில் உங்களுடைய தைரியத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் லாபம் அடைந்து விட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு அவமானம் மட்டுமே அந்த ஒரு இடத்தில் உங்களுக்கு மிஞ்சி இருந்திருக்கும். ஆனால் இனிமே அப்படி நடக்கப் போவது கிடையாது. உங்களுடைய தைரியமும் தனித்துவமான சிந்தனைகளும் நேரடியாக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரப்போகிறது. மற்றவங்க இது ஆபத்தானது, செய்ய முடியாது என்று பின்வாங்கும் சவாலான வேலைகளையோ அல்லது வணிக ஒப்பந்தங்களையோ நீங்கள் தைரியமாக கையில் எடுத்தும் அதை மிக குறுகிய காலத்தில் சாதித்து காட்டி மிக பெரிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய தலைமை பண்பும் அஞ்சாத நெஞ்சமும் உங்களை உத்தியோகத்தில் அடுத்த உயர் பதவிக்கு கொண்டும் செல்லும் அல்லது தொழிலில் தனி ஆதிக்கம் செலுத்தவும் உங்களுக்கு வழிவகுக்கவும் செய்யும். இதெல்லாம் வரக்கூடிய நாளில் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடியும் வந்துவிடும்.
நீங்கள் ஒரு வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ அலைந்த காலங்கள் முடிந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய பொற்காலங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்யும். நீங்கள் தகுதி இருந்தும் புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் இருந்து இப்போது உங்களுக்கு அழைப்புகளானது வர ஆரம்பிக்கும். அந்த அழைப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போக ஆரம்பிப்பீங்க. சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். எதிர்பாராத முதலீட்டாளர்களோ அல்லது நல்ல கூட்டாளிகளோ உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய திறமைக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய ஏற்றுமதி இறக்குமதி அல்லது ஆன்லைன் வணிக வாய்ப்புகளும் உங்களுடைய கதவை தட்டும். ஆனால் அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். நீங்கள் இனிமே எதையுமே தேடி போக வேண்டியது கிடையாது. உங்களின் கடந்த கால உழைப்பையும் நேர்மையையும் பார்த்த சமுதாயம் இந்த ஒரு வேலையை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று உங்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். கடந்த கஷ்டத்திற்கு பதில் கிடைக்கக்கூடிய நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று நீங்கள் கடந்த காலங்களில் கண்ணீர் வடித்த ஒவ்வொரு சொட்டு நீருக்கும் இந்த ஒரு காலம் கணக்கு தீர்க்க போகிறது. உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தும் இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கான நியாயத்தை வழங்க தொடங்கிவிட்டது. நீங்கள் எந்த ஒரு இடத்தில் அவமானப்பட்டு நின்றீர்களோ அதே ஒரு இடத்தில் உங்களை விட ஒரு படி உயர்ந்த மனிதராக நீங்கள் கம்பீரமாக எழுந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களை ஒதுக்கியவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்வாங்க. உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களின் வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். பழி வாங்குவது உங்களுடைய நோக்கங்கள் கிடையாது என்றாலும் காலம் உங்களுக்கு செய்யும் இந்த நியாயம் உங்களுடைய மனதிற்கு பேரமைதியை தேடி கொடுக்கும். எனவே